ஒரு சண்டை வந்துட்டா அவங்களோட பழைய வாழ்க்கையை பற்றி பேசுறது எப்படிங்க? நீங்கள் அவங்க வேணும்னு சொல்லி தான் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க, அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி தான் அந்த வாழ்க்கையை எடுத்தீங்க. ஒரு சண்டைன்னு வந்தோடனே அவங்களோட பழைய வாழ்க்கையை பற்றி எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசாமல் பேசுறீங்க? உங்களை நம்பி தானே அவங்களோட வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்தாங்க. நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க, எந்த சண்டையும் போட மாட்டீங்க, கேர் பண்ணி பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி. நீங்கள் ஆனா ஊனா நடக்கிற சண்டை தொட்ட 90 எல்லா சண்டைக்கும் அவங்களோட பழைய வாழ்க்கையை பற்றியே நீ இப்படி இருந்த, நீ அப்படி இருந்த, இதனால தான் உன்னை விட்டுட்டு போனாங்க, இதனால தான் உன் கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு அவங்கள கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களோட வாழ்கிறதுக்காக தானே இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. போன வாழ்க்கையில் எந்த சண்டை சச்சரவு இருந்துச்சோ அந்த சண்டையெல்லாம் மறந்து இந்த வாழ்க்கையவாது புதுசாக ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி தானே உங்கள் கூட அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படி பண்ணுனா மொதல் வாழ்க்கையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவங்க உங்களை காதலிச்சதுக்கும் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்க போகிறதுக்கும் காரணம் நீங்கள் அவரோட பழைய வாழ்க்கை மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்கள் அந்த பழைய வாழ்க்கை மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு காமிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் காதல் கண்டிப்பாக தோற்றுருங்க. அந்த வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் நிலைக்காது. விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் சண்டை இருக்காது. எப்பயும் பழச பேசவே கூடாது.